வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, மறைக்கப்பட்ட அவலம் இணையத்தில் வைரலாகும் வீடியோ. முதல்வர் கண்ணில் படுகின்ற வரையில் போட்டி போட்டு ஷேர் செய்யும் மக்கள். ரெண்டுல ஒன்று பார்க்காம விடமாட்டாங்க போல் இருக்கிறது. சரி, அந்த அவலம் என்ன என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். ரெண்டாவது, தமிழகத்தில் இந்தி எதிர்ப்பு போராட்டமானது அதிகரித்து இருக்கிறது. ஸோ திடீரென இந்தி எதிர்ப்பு போராட்டம் வலுக்க வேண்டிய கட்டாயம் என்ன? கமலஹாசன் கூட பார்லிமெண்ட்டில் முதல் உரையாற்றியிருக்கின்றார். நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தமிழில் பல விஷயங்கள் பேசியிருக்கின்றார். அதை பற்றி பேசணும்னா வீடியோ ரொம்ப பெருசாக போகும். அதனால் நிர்மலா சீதாராமன் மற்றும் கமலஹாசன் அவர்களுக்கு இடையில் நடந்த அந்த வார்த்தை மோதலை பற்றி ஒரு தனி வீடியோவை பார்க்கலாம். இப்போ என்ன பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, இணையத்தில் வைரலாகும் அவலம் மறைக்கப்பட்டு விட்டது. ஆனால் விடாமல் ஷேர் செய்து முதல்வர் கண்ணில் படுகின்ற மாதிரி செய்ய போகிறேன் அப்படின்னு களத்தில் இறங்கி இருக்கிறாங்கப்பா. யார் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டு மக்கள்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா திண்டிவனம் மக்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன நடந்து போச்சு அப்படின்னு சொல்லுகின்ற போது, பொல்லார் கிராமத்தில் ஒரு ஓடை போகுது. அந்த ஓடையினுடைய பெயர் பார்த்திங்கன்னா கருணாவூர் ஓடை. அந்த ஓடையில் என்ன நடந்து போச்சு அப்படின்னு பார்க்கும்போது, கடந்த காலங்களில் ஆற்று நீர் போகும், மழை நீர் போகும். ஆனால் இப்போ கழிவு நீர் போகிறது. இப்படி கழிவு நீர் போகுது இல்லையா? இந்த கழிவு நீர் போகிறத முதல்வர் பார்க்கக்கூடாது என்பதனால மொத்தமாக பச்சை துணி வச்சு மறைச்சே போட்டாங்க. அது மட்டும் இல்லை, சாலையை தாண்டி அந்த ஓடை தெரியக்கூடாது என்பதற்காக ஒரு 10 அடிக்கு பலகை போட்டு மறைச்சிட்டாங்க. நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் திண்டிவனம் போயிருந்தார் நேற்று. அங்கே பேருந்து நிலையத்தையும் மருத்துவமனையும் திறந்து வச்சார். இதற்கிடையில் அங்காளம்மன் கோயிலில் இருந்து ஸ்வஸ்திக் தேட்டர் வரைக்கும் ஒரு 500 மீட்டர் ரோட் ஷோ நடத்தினார். அந்த சாலையில் தான் பார்த்திங்கன்னா அந்த கருணாவூர் ஓடை இருக்கிறது. இந்த ஓடையினுடைய அவலங்களை நம்ம முதலமைச்சர் பார்த்து விடக்கூடாது என்பதற்காக அங்கிருக்கின்ற அதிகாரிகள் திரை போட்டு மறைத்து விட்டார்கள். ஆனால் அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஏயா முதலமைச்சர் வந்தாருன்னா திடீர்னு ரோடு போடுறீங்க, அப்புறம் லைட்டெல்லாம் போடுறீங்க, சாலையின் இருபுறமும் பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர்லாம் போடுறீங்க, வாசனையாக இருப்பதற்கு எல்லாமும் செய்கிற நீங்கள் இந்த கருணாவூர் ஓடையை தூர் வாரிட்டு இருக்கலாமே. இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு மறைப்பதற்கு துணி வாங்கி வச்சுருக்கீங்க, பலகை போட்டு அடிச்சிருக்கீங்க. இதற்கு கொடுத்த கூலியும் இதற்கு செலவழித்த காசையும் வச்சுருந்தா இந்த ஓடையை நீங்கள் தூர் வாரிட்டு இருக்கலாமே. முதல்வரும் பார்த்து ஆஹா சூப்பராக இருக்குதுப்பா ஓடையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார். ஏன்னா எதிர்கட்சியாக இருக்கின்ற போது முதலமைச்சர் இங்கே வருகின்ற போது இந்த ஓடையெல்லாம் பார்த்துருக்கிறாரு. இப்போது முதலமைச்சராக இருக்கின்றார். இந்த தருணத்தில் அந்த பக்கம் போகின்ற போது இந்த ஓடையை பார்த்தாருன்னா, ஏண்டா 5 வருஷத்துக்கு முன்பாக இந்த அவலம் அப்படியே இருந்தது, இன்றைக்குமா அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டார்னா பதில் சொல்ல முடியாது இல்லையா? அது மட்டும் இல்லை, இந்த ஓடையை தூர் வாரிட்டதாக நகராட்சியில் கணக்கு எழுதிட்டு இருப்பாங்க. இப்போ திடீர்னு அந்த ஓடையை தூர் வாரணும்னு வச்சுங்களேன், அதுக்கு எங்கே இருக்குது நிதி? எப்படி கணக்கு காட்டுறது? அதனால் குறைந்த விலையில் திரை போட்டு மறைச்சிட்டாங்களோ, இல்லை கட்சிக்காரருடைய காசில் பலகை போட்டு அடைச்சி அந்த ஓடையை மறைச்சிட்டாங்க என்ன தெரியல. அந்த ஊர் மக்களுக்கு மனசே பொறுக்கல. முதலமைச்சர் வந்த பிறகும் இந்த ஓடையை தூர் வாரலையே, இந்த அவலங்கள் அப்படியே இருக்கிறத இதை முதல்வர்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவை எடுத்து இணையதளத்தில் செமையாக வைரல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பழிக்கு பழியாம். எப்படின்னா, அமெரிக்க அதிபரை பொறுத்த வரைக்கும் குஜராத்து உத்தரப்பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாராம் நம்ம மோடியுடன் பார்வையிடுவதற்கு. அந்த தருணத்தில் அங்கே இருக்கக்கூடிய குடிசைகளையும் இந்த மாதிரியான கால்வாய்களும் அமெரிக்க அதிபர் பார்த்து விடக்கூடாது. இந்தியா வளர்ந்து வருகிறது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உள்கட்டமைப்பானது சூப்பராக இருக்கிறது. அது சாலை மட்டும் கிடையாது, குடிசைகளும் மாடி வீடுகளாக மாறிக்கொண்டு இருக்கிறது. இந்தியாவுடைய வளர்ச்சி அபிவிருத்தமாக இருக்குது அப்படின்னு அமெரிக்க அதிபர்களுக்கு காட்டுறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய ஸ்லம்ஸையும் அங்கே இருக்கக்கூடிய கால்வாயும் நரேந்திர மோடி அரசாங்கமானது உத்தரப்பிரதேசலையும் குஜராத்லையும் பச்சை துணி வச்சு மறைச்சிட்டாங்களாம். அன்னைக்கு திமுக காரங்க, யோ இதான் வளர்ந்த இந்தியாவா, இதான் மோடி அவர்களுடைய வளர்ச்சி மாடலா அப்படின்னு கேள்வி கேட்டாங்களாம். ஏயா நீங்கள் உத்தரப்பிரதேசையும் குஜராத்தையும் கேள்வி கேட்டீங்களா? ஆனால் இங்கே நம்ம முதல்வர் நம்ம பகுதிக்கு போகிறாரு. ஆனால் அவர் கண்ணில் இந்த அவலங்கள் படக்கூடாது என்று சொல்லிட்டு நீங்கள் மறைக்கிறீங்களே.
அன்னைக்கு குஜராத்தையும் உத்தரப்பிரதேசையும் கிண்டல் பண்ண நீங்கள் இன்னைக்கு சின்ன ஒரு திண்டிவனத்தில் இப்பேற்பட்ட அவலங்கள் நிகழ்ந்திருக்குதுயா. இதை கூட சரி பண்ணாமல் மறைக்கிறீங்களே. இப்போ முதல்வரை பொறுத்த வரைக்கும் அவங்க ஊரில் இப்படி அவலங்களை போட்டு மறைச்சிருக்கிறாங்களே, இதற்கு அவர் என்ன பதில் சொல்ல போகிறாரு? அது மட்டும் இல்லை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் திருந்தவே மாட்டாங்களா? மதுரை போனார், அங்கேயும் இது மாதிரி தான் ஓடையை பச்சை துணி போட்டு ஒட்டுமொத்தமாக மறைத்திருந்தார்கள். அந்த வீடியோ செமையாக வைரலாச்சு. பிறகு முதல்வர் மீண்டும் மதுரைக்கு போகின்ற போது அந்த துணியெல்லாம் எடுத்துட்டு அந்த ஓடையை பார்த்தாரு. உடனடியாக தூர்வார சொன்னார். அதே மாதிரி தான் இனிமேலும் வரமாட்டாரா, இந்த ஓடையை பார்வையிட மாட்டாரா அப்படின்ற எண்ணத்தினால மதுரை ஓடையை துணி போட்டு மறைக்கின்ற போது அந்த வீடியோ வைரல் ஆகின்ற போது முதலமைச்சர் பார்த்து தூர்வார உத்தரவிட்டார். அதனால் இந்த ஓடையினுடைய அவலத்தையும் வைரல் பண்ணோம்னா முதலமைச்சர் பார்த்துட்டு இதை தூர்வாரத்துக்கு உத்தரவிடுவார் அப்படின்றதுக்காக திண்டிவன மக்களை பொறுத்த வரைக்கும், ஏன் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் திராவிட மாடல் ஆட்சியில் அரங்கேறி கிடக்கின்ற அவலங்களை பாருங்க, கண்டுகொள்ளாத அதிகாரிகளை பாருங்க, உங்களுடன் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளை பாருங்க, அமைச்சர் பெருமக்களை பாருங்க, கொடுத்த வாக்குறுதியை கூட நிறைவேற்றவில்லை. இங்க நாரிகிட்டு கிடக்கிறது கால்வாய்க்கல் அப்படின்றத திராவிட மாடல் ஆட்சிக்கு எடுத்து சொல்லும் விதமாக இணையத்தில் இந்த வீடியோவை வைரல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகணும் தெரியல. ஆனாலும் இதை மறைப்பதுக்கு மட்டும் மெனக்கெடுக்கின்றார்கள். இதை மட்டும் மறைக்கலைங்க. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எதிராக இருக்கிறாங்க, ஓட்டே போட போகிறதில்ல. அமைச்சர் பெருமக்களை பொறுத்த வரைக்கும் நாம் தான் ஆட்சிக்கு வருவோம், நம்ம நல்லா செஞ்சுட்டோம், மக்கள்கிட்ட குறையே இல்லை, நம்மளை வாழ்த்துறாங்க, வரவேற்கிறாங்க அப்படின்னு காட்டுறதுக்காக காசு கொடுத்து ஆட்களை கூட்டி நம்ம முதல்வர் அவர்கள் ரோட் ஷோ போகின்ற பொழுது வாழ்க வாழ்க என்று கோஷமிட வைக்கிறாங்க. பல பேரை செல்ஃபி எடுக்க வைக்கிறாங்க, பல பேரை பார்த்தீங்கன்னா மனுக்கள் கொடுக்க வைக்கிறாங்க, பல பேரை பேனரை பிடிக்க சொல்கிறாங்க, பல பேரை கொடி பிடிக்க சொல்கிறாங்க. திராவிட மாடல் ஆட்சியில் குறையே இல்லை என்று சொல்ல வைக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் உண்மை இல்லை என்பது தேர்தலில் வெளிப்படும். இப்படி அமைச்சர் பெருமக்களை பொறுத்த வரைக்கும் இது மட்டுமா மறைக்கிறாங்க? கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுகவுடன் இணக்கமாக இல்லை. அவங்க முதலமைச்சருக்கு ஏகப்பட்ட கோரிக்கைகளை வைக்கிறாங்க. இப்போ திமுக கூட்டணிக்கு தலைமை தாங்குது. அந்த கூட்டணியில் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 கட்சிகள் இருக்குது. ஸோ அந்த 15 கட்சிகளும் திமுகவுடன் கூட்டணி வச்சுக்குதா, இல்லை அந்த 15 கட்சிகளும் ஒன்று சேர்ந்து தங்களுக்குள்ள ஒரு கூட்டணியை போட்டுக்கிட்டு திமுகவுக்கு நெருக்கடி தராங்களான்னு தெரியல. இன்னைக்கு திமுகவுக்கு பெரிய தலைவலியாக மாறி இருக்கிறது காங்கிரஸ். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பிரவீன் சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் அரசியல் சக்தியாக உருவெடுத்து விட்டார். அதுவும் தமிழ்நாட்டில் 3வது பெரிய சக்தியாக உருவெடுத்து விட்டார். அதனுடைய 3 ஆண்டு வளர்ச்சியானது அதிமுகவையே பின்னுக்கு தள்ளிடும் போல இருக்குது. தனித்து நின்றார் என்றால் 12% வாக்கு வாங்கும், தவறாக சொல்லிட்டேன், 18% வாக்கு வாங்கும் அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிறாரு. அதோட காங்கிரஸ் சேர்ந்தா இன்னொரு 12% வாக்குகள் சேரும். ஸோ மொத்தத்தில் இன்னைக்கு 4 முனை போட்டி இருப்பதனால 30% வாக்குகள் யார் வாங்குறாங்களோ அவங்க ஆட்சியை பிடிச்சிருவாங்க. இப்போது தவேகாவை பொறுத்த வரைக்கும் 18%, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 12%, 30% ஆகிப்போச்சு. இதுக்கப்புறம் யார் வேணும்? தேவையில்லை, இந்த 2 கட்சி சேர்ந்தாவே ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் திமுக கிட்ட பேர வலிமையும் அதிகரிக்கிறாரு. கூட்டணி விட்டு வெளியே வந்துருங்கடா அப்படின்னு சொல்கிறாரு. 2வது, காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களே நிர்வாகிகளும் விஜயுடன் போனால் தான் தன்மானம் காக்கப்படும், காங்கிரஸ் கட்சியானது அழியாது அப்படின்ற நிலையும் உருவாக்குறாரு. அதனால தான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியானது திமுக கூட்டணியில் இருக்கா இல்லையா என்ற கேள்விக்கு கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் பேசிட்டு தாங்க இருக்கிறோம். அதாவது காங்கிரஸால் அமைக்கப்பட்ட குழுக்கள் இடத்துல பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு தாங்க இருக்கிறோம், நல்ல சுமூகமாக போயிட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லலை. அதே மாதிரி செல்வ பிறந்தை அவர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி இருக்குன்னு நினச்சிங்கன்னா இருக்குது, இல்லை பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான் அப்படின்னு அவரும் கூட்டணியை உறுதிப்படுத்தலை. ஸோ மொத்தத்தில் ரங்கராஜ் பாண்டே அவருடைய வார்த்தையில் சொல்லணும்னா இன்னைக்கு காங்கிரஸ் ஆனது திமுகவுடன் 51% கூட்டணியில் இருக்குது, 49% தவேகாவுடன் கூட்டணியில் இருக்குது. மொத்தத்தில் காங்கிரஸ் கட்சியே பார்த்தீங்கன்னா 2ஆ பிரிஞ்சு கிடக்கிறது. இந்த 2ஆ பிரிஞ்சு இருப்பதை ஒன்றா சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சேர்ப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 9 ஆண்டு காலமாக திமுகவுடன் கூட்டணியில் இருந்ததுனால காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய பல பேருக்கும் திமுக மீது வெறுப்பு வந்து விட்டது. ஏன்னா கூட்டணியில் இருந்தாலும் திமுக தராத முக்கியத்துவம்
விஜய் கிட்ட போனால் கிடைக்கும் என்று பல பேர் நினைக்கிறாங்க. அதனால் வேண்டாம் என்று டீ ஆத்துறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. இப்படி ஆட்சியினுடைய அவலங்களை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களிடையே வெறுப்பை சம்பாதித்திருக்கிறது. ரெண்டாவது, கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்திலும் உறுதிப்படுத்தவே முடியல. அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுகவுடன் தான் எல்லா கட்சிகளும் கூட்டணி இருக்குன்னு பார்த்தா கூட்டணி கட்சிகளே தங்களுக்குள்ள ஒரு கூட்டணியை போட்டுட்டு இருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி, இவங்கெல்லாம் 3 பேரும் ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா முதல்வருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றார்கள். என்ன கடிதம் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஐயா சாமி, ஏகப்பட்ட அரசு ஊழியர்கள் போராடி கொண்டே இருக்கின்றார்கள், அவங்க கோரிக்கையை நிறைவேற்றவே மாட்டீங்களா நீங்கள் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சியும் விசிகாவும் ஒன்றாக கடிதம் எழுதி முதல்வருக்கு வேண்டுகோள் வச்சிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் மட்டும்தானா அதிக தொகுதிகளை கேட்கும், காங்கிரஸ் மட்டும்தானா நெருக்கடி கொடுக்கும், நாங்களும் உங்களுடன் வந்து நட்புல இருந்தாலும் எங்களுக்கு அதிகமான தொகுதி வேண்டும் என்பதில் குறியாக தான் இருக்கிறோம், நாங்கள் மட்டும் உனக்கு நெருக்கடி கொடுக்க மாட்டோமா, நாங்கள் மக்கள் பிரச்சனையை அடிப்படையாக வச்சு நெருக்கடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்டுடன் சேர்ந்துக்கிட்டு விசிகாவும் வந்து அதிக தொகுதிகளுக்காக கோரிக்கை வைக்கிறோம் அரசு ஊழியர்களுக்குன்னு சொல்லிவிட்டு நெருக்கடி கொடுக்குது. தேர்தல் நேரத்தில் தான் கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய திமுகவுக்கு ஆதரவாக இருக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏன்பா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லையா அரசு ஊழியர்களுக்கு, ஏற்கனவே பழைய ஓய்வூதிய திட்டம் தரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றி போட்டா, இப்போ போராடுகின்றவங்கள கைது பண்ணுற அடக்குமுறையை ஏவுது காவல்துறை, பார்த்துட்டு சும்மா இருக்கிறிய, நீ கொடுத்த தேர்தல் வாக்குறுதி தானே நிறைவேற்ற சொல்கிறாங்க, அமைதியாக இருந்தால் எப்படிப்பா. பாருங்க, ஏற்கனவே வந்து அதிமுக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை, அதனால தான் ஆட்சி விட்டே போயிட்டாங்க. இப்போ திமுகவும் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலாம், திமுகவும் ஆட்சி விட்டு போக வேண்டியது தான். பார்த்துக்கப்பா, அரசு ஊழியருடைய கோரிக்கையை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவனும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு கூட்டணி போட்டுக்கிட்டு இப்போ திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. காங்கிரஸை ஹேண்டில் பண்ணுறதா, கம்யூனிஸ்ட்டு விசிகாவை ஹேண்டில் பண்ணுறதா, இன்னும் மத ரீதியாக பல கட்சிகள் இருக்குது, அவங்க மத ரீதியாக நிறைய கோரிக்கை வைக்கிறாங்களே, அவங்கள ஹேண்டில் பண்ணுறதா என்று தெரியாமல் கூட்டணியை ஒருங்கிணைக்க முடியாமல் தலையை பிச்சுட்டு இருக்குது திமுக. இந்த விஷயங்கள் எல்லாம் மீடியாவில் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் திமுக கூட்டணி ஜெயிக்காதரோ, ஆளுக்கு ஒரு பக்கம் நின்றுக்கிட்டு நவகிரகம் மாதிரி அதிக தொகுதி வேணும்னு சொல்லி சண்டை போடுறானுங்கடா. இவங்க ஒட்டுமொத்தமாக உடச்சிக்கிட்டு போயிடுவாங்க போல இருக்குது. விஜய் வேற காங்கிரஸ் இழுக்கிறான்டா. அதனால இந்த கூட்டணியில் இவ்வளோ முரண்பாடு இருந்தால் எப்படா வெற்றி பெற முடியும் அப்படின்னு மக்கள் நினச்சிட்டாங்கன்னா அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டுருவாங்க. ஸோ இந்த அவலங்கள்லாம் தெரியாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும், அறுது பழசான இந்தி எதிர்ப்பை தான் கையில் எடுக்கணும். சிவகாசி, அந்த சிவகாசி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சிவகாசி என்ற எழுத்தை மேலே போட்டுட்டு இந்தியில் நடுப்புற சிவகாசின்னு எழுதிட்டாங்களாம். எப்படிலாம் இந்தியை திணிக்கிறீங்களாடே நீங்கள் அப்படின்னு தங்கம் தென்னரசு அவர்களும், இன்னைக்கு தமிழ்நாட்டில் நோய் போல இந்தியானது பரவுது பாருங்க, பூங்கா நகர் ரயில்வே ஸ்டேஷனில் பாருங்க, பூங்கா நகர் என்பது மேலே போட்டு நடுப்புற வந்து பாருங்க இந்தியில் பூங்கா நகர் போட்டிருக்காங்க. இப்படி மறைமுகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்தியை திணிக்கிறாங்க அப்படின்னு வந்து திடீர்னு இந்திக்கு எதிராகவும் தமிழுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி போட்டாங்க. சிவகாசி என்றது அது மேலே இருந்தா என்ன, அல்லது நடுப்புற இருந்தா என்ன, அல்லது கீழே இருந்தா என்ன, எப்போதும் மேலே இருப்பது தான் வந்து ஒசித்தி, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நடுப்புற இருப்பது அது நடுநாயகமாக இருக்குதுன்னு அர்த்தம். கீழே இருப்பது பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கடைகோடின்னு சொல்லலாம். ஆனால் தமிழை மேலே தான் போட்டிருக்காங்க, கீழே போடலை. ஒருவேளை மேலே வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குலையோ நடுப்புற ஹிந்திலையோ கீழே தமிழில் போட்டிருந்தா கூட, ஏயா தமிழ்நாட்டில் தமிழை வந்து பார்த்தீங்கன்னா கீழே போட்டு எழுதுவீங்களா அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல, தமிழை மேலே தான் போட்டு எழுதியிருக்காங்க. ஸோ எதை தின்றால் பித்தம் தெளியும் அப்படின்ற ஒரே எண்ணம் தான் இப்போ திமுகவுக்கு இருக்கிறது. நம்ம கூட்டணிக்குள்ளே நடக்கின்ற குளறுபடிகள், அதே மாதிரி நம்ம ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்கள், நம்ம கட்சிக்காரங்க பண்ணுற அடாவடிகள், ஸோ தேர்தல் நெருக்கத்தில் அமைச்சர்கள் மீது வருகின்ற ஊழல் புகாரும், ஆட்சி மீது வருகின்ற சட்ட ஒழுங்கு கேடும் ஒட்டுமொத்தமாக மறைக்கணும்னா என்ன பண்ணணும், சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் பாட்டு பாடிக்கொண்டு இருக்கின்ற பொழுது இந்தியை திணிக்கிறாங்க அப்படின்னு இவங்க பதில் பாட்டு பாடுறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் மாற்று திமுக கையில் இருக்கிறது. இந்த மாற்ற மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதற்கு அடிமை ஊடகங்களும் இருக்கிறது. நம்ம உண்மையை பேசினா யார் கொண்டு போய் முதலமைச்சர்கிட்ட சேர்த்து, எப்பா இவ்வளோ குறை இருக்குது ஆட்சியில், இதெல்லாம் சரி பண்ணாதான் நீ வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்னு ஆரோக்கியமாக சொல்கிற விஷயத்தை யார் கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க?
அதனால் இந்த ஆட்சி போகிறது தான், மாற்று கருத்தே கிடையாது. அடுத்த ஆட்சியாவது வந்து அழகாக வந்து மக்களுக்கான செய்தான்னு பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.